ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் பொரிச்ச குழம்பு பாவக்காய் வறுவல் எப்படி செய்கிறதுன்னு சொல்ல போகிறேன். பொரிச்ச குழம்புக்கு தேவையானது பார்த்திங்கன்னா அவரைக்காய், கத்திரிக்காய், வெங்காயம், தக்காளி, பூண்டு எல்லாம் எடுத்து வச்சுருக்கிறேன். தாளிப்பு வடகம், பச்சை மிளகா, வெங்காயம், இப்போ மஞ்சத்தூள், குழம்பு மசாலாத்தூள் எடுத்து வச்சுருக்கிறேன். இப்போது குக்கரில் பார்த்திங்கன்னா துவரம் பருப்பு சேர்த்து பெருங்காயம் சேர்த்தாச்சு. கொஞ்சமாக பாசிப்பருப்பு சேர்த்துக்கோங்க. தண்ணி சேர்த்து நல்லா வேக வச்சுருங்க. பருப்பு வெந்ததுக்கப்புறம் கடாயில் சேர்த்துக்கோங்க. இதில் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. குழம்பு மசாலாத்தூள், மஞ்சத்தூள் போட்டுருங்க, பூண்டு போட்டுருங்க, தக்காளியும் சேர்த்துருங்க. இப்போது நம்ம வெட்டி வச்சுருக்கிற காய் அவரைக்காய், கத்திரிக்காய் அதையும் சேர்த்துருங்க. மூடி போட்டு நல்லா வேக வச்சுருங்க. இப்போ காய் வேகிறதுக்குள்ளே நம்ம எப்படி அரைக்கிறதுன்னு பார்த்துக்கலாம். பொரிச்ச குழம்புக்கு கசகசா ஊற வச்சுருக்கிறேன். சோம்பு, பொட்டுக்கடலை சேர்த்துக்கோங்க. 1 கப் அளவுக்கு தேங்காய், இது எல்லாத்தையும் சேர்த்து அரைச்சி காய் வெந்ததுக்கப்புறம் இதில் சேர்த்துருங்க. இப்போ தாளிக்கிறதுக்கு கடாயில் எண்ணெய் விட்டு தாளிப்பு வடகத்தை சேர்த்துட்டு பச்சை மிளகாய் போட்டுக்கோங்க, பெருங்காயத்தூள் கொஞ்சமாக போட்டுக்கோங்க, வெங்காயம் அதையும் சேர்த்துக்கோங்க. நல்லா வதக்கி விட்டுருங்க. வெங்காயமும் தாளிப்பு வடகமும் சேர்த்து நல்லா அந்த வாசனையோடு இருக்கணும். இப்போது எடுத்து அதை குழம்புல சேர்த்துருங்க. சுவையான பொரிச்ச குழம்பு ரெடி. இப்போது பாவக்காய் பார்த்திங்கன்னா ஆப்போசிட்டில் வெட்டி வச்சுருக்கிறேன். இப்போது இதுக்கு 3 வெங்காயம், சோம்பு, குழம்பு மசாலாத்தூள், மஞ்சத்தூள் எடுத்துருக்கிறேன். இப்போ இதை மிக்சியில் சேர்த்து உப்பு சேர்த்து அரைச்சி எடுத்துக்கோங்க. கொஞ்சமாக கிண்ணத்தில் எண்ணெய் விட்டு அதில் இந்த மசாலாவை சேர்த்துக்கோங்க. இப்போது வெட்டி வச்சுருக்கிற பாவக்காயை இதில் போட்டு டிப் பண்ணி எடுத்துருங்க. கொஞ்சமாக லெமன் போட்டுக்கோங்க, உங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி. பாருங்கள், டிப் பண்ணி வச்சுருங்க. பாவக்காய் பார்க்குறதுக்கு ஹார்டாக இருக்கும், ஆனால் உடனே வெந்துடும். இந்த மாதிரி மசாலாலாம் சேர்த்து பண்ணிங்கன்னா உடனே வெந்துடும். ஒரு 1/2 ஹவருக்கு நல்லா ஊற வச்சுக்கோங்க. கடாயில் எண்ணெய் சேர்த்து பாவக்காவை அப்படியே மூடி வச்சுருங்க. பாருங்கள், தனித்தனியாக வந்திருக்கு, பிரியவே இல்லை. சுவையான பொரிச்ச குழம்பு பாவக்காய் வறுவல் ரெடி.